சொல்லி பிசாசின் தலையை நசுக்குகிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவனோ வேற ஒரு காரியத்தை சென்று ஒரு ஓட்டத்தை கட்ட நியமிக்கிறார். ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்கிறார். ஒரு பெரிய லிஸ்ட்டு. அதிலிருந்து சிலரை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆபேலை குறித்து பார்த்தோம். அவன் விசுவாசித்தபடினாலே கர்த்தருக்குன்னு கொடுக்கிறத இருக்கிறதுல பெஸ்ட்டை கொடுக்கணும். ஏன்னா கர்த்தருக்கு கொடுக்குறேன் நான். உலகத்திலே அவர் சிறந்தவர். அவருக்கு நான் எதை கொடுத்தாலும், என் நேரத்தை கொடுத்தாலும், என் பணத்தை கொடுத்தாலும், என் திறமையை கொடுத்தாலும், என் தாளந்தை கொடுத்தாலும், வாட் எவர் ஐ கிவ் டு மை லார்ட் ஐ கிவ் த பெஸ்ட். யார் கொடுக்கறத காட்டிலும் நான் கொடுக்கறது பெஸ்ட்டாக இருக்கணும். என் நேரம் பெஸ்ட்டான நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க போகிறேன். என்னிடத்தில் இருக்கிற தாளந்துகளை பெஸ்ட்டான தாளந்தை கர்த்தருக்கு கொடுக்க போகிறேன். எதை நான் கர்த்தருக்கு கொடுத்தேன். ஏன்னா விசுவாசம் அப்படி தான் வேலை செய்யும். விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது, கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு ஆளுக்குள்ளே இப்படி தான் வேலை செய்யும், இப்படி தான் கிரியை செய்யும் என்று பார்த்தோம். அடுத்து ஏனோக்கை குறித்து பார்த்தோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டு இருந்து மரணத்தை காணாதபடிக்கு தேவனாலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். மரணத்தையே ஜெயிச்சிட்டான். மரணத்தையே பார்க்கல. வாட் அ கிரேட் ப்ரிவிலேஜ், வாட் அ ப்ரிவிலேஜ். நான் நினைக்கிறேன் நாமளும் மரிக்காமலே, நம்ம மரிக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் வந்து ரகசிய வருகையில் நம்ம எல்லாம் எடுத்துக்கிறவார்னு நினைக்கிறேன். ஆமென். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். நடக்கிறீங்களா? போன வாரம் கேட்டீங்களே, நடந்தீங்களா? கேட்டீங்களே, நடந்தீங்களா? அதான் கேள்வி. நடக்கிறது தான் கேட்குறது. நடக்கணும். தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். நோவாவை குறித்து பார்க்கலாம். 7ஆம் வசனம். இன்னொரு மனுஷன், அடுத்த ஒரு நபர், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே பெரிய காரியங்களை, அரிய காரியங்களை செய்து சாதித்தவர்கள். அப்படி இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் சாதிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சாதிக்க முடியும். யூ கேன் அச்சீவ் சம்திங் ஃபார் காட். ஏதோ பிறந்தோம், ஏதோ இருந்தோம், 10ஓட 11 வாழ்ந்து முடிச்சுட்டு போகிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கலை. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். விசுவாசம் அவனை டிரைவ் பண்ணுது. விசுவாசம் அவனை உந்தி தள்ளுகிறது. விசுவாசம் அவனை நடத்துகிறது. ஃபெய்த் லீட்ஸ் நோவா. விசுவாசம் அவனை உந்தி தள்ளுகிறது. நோவாவினுடைய காலம் உங்களுக்கு தெரியும். நோவா வாழ்ந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட நாட்களில் அவன் வாழ்ந்தான் என்பது உங்களுக்கு தெரியும். இவங்க தாத்தா தான் ஏனோக்கு. ஏனோக்கினுடைய நாட்களே பயங்கரமான நாட்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், ஏனோக்கினுடைய நாட்களே ரொம்ப மோசமான நாட்கள். பாவம் அக்கிரமம் பெருகின நாட்கள். நோவாவின் நாட்கள் இன்னும் பயங்கரம். அது இருளான நாட்கள்னா இது காரிருளான நாட்கள். அது ஏனோக்கின் நாட்களில் இருட்டு இருந்துச்சுன்னா இவன் நாட்களில் கும்மிருட்டு இருக்குது. அவ்வளவு பயங்கரமான இருள் சூழ்ந்த அவனுடைய நாட்களை குறித்து வாசிக்கலாம். நோவாவினுடைய காலத்தை குறித்து ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம்
5வது வசனத்திலிருந்து பாருங்க. 6 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில இருக்கிறது இல்லை, பூமியில இருந்துச்சுன்னு சொல்லல, பூமியில என்ன பண்ணுச்சு? பெருகினது பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை பொல்லாததே இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை பொல்லாததே இல்லை, நித்தமும் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பிறக்கிற அந்த நினைவுகளின் தோற்றம் டெய்லி எவ்ரிடே 24 ஹவர்ஸும் பொல்லாப்பு, பாவம், அக்கிரமம். அவன் நினைப்பே பாவ நினைப்பு தான், அவன் நினைக்கிறதே பொல்லாப்ப நினைக்கிறான். அவன் இருதயத்தில் ஒரு நினைவுன்னு உருவாச்சுன்னா அது யாரை கெடுக்கலாம், யாரை கீழே தள்ளலாம், யாரை அடிக்கலாம், யாரை கொல்லலாம், என்ன தப்பு பண்ணலாம், என்ன பாவம் பண்ணலாம், என்ன பண்ணலாம், இப்படிதான் அந்த நினைவு ஆரம்பிக்கிறதே. This is how their thoughts started. பரலோகத்து தேவன் அதை பார்க்கிறார். வாசிங்க. நினைவுகளின் தோற்றம் எல்லாம், ஏதோ 1-2 இல்லை, நினைவுகளின் தோற்றம் 1-2 பொல்லாதது இல்லை, நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போடு, எவ்வளவு பெரிய தரிசனத்தோடு, எவ்வளவு பெரிய திட்டத்தோடு, எவ்வளவு பெரிய கனவோடு தேவன் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை குறித்து எவ்வளவு பெரிய கனவு ஆண்டவருக்கு இருந்தது, எவ்வளவு பெரிய திட்டம் ஆண்டவருக்கு இருந்தது, எவ்வளவு பெரிய நோக்கம் ஆண்டவருக்கு இருந்தது. ஆளணும், அவர்கள் ஆளக்கடவர்கள், ராஜாவை போல, ராணியை போல இந்த உலகத்தில் ஆளணும், வாழணும், பூமியவே ஆண்டு கொள்ளணும். எவ்வளவு பெரிய ஒரு பெரிய கனவு, எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு மனுஷனை குறித்து தேவனுக்கு இருந்தது. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். கர்த்தர் சொல்றாரு, மனுஷனை பூமியில உண்டாக்கினது எனக்கு எப்படி இருக்குது? மனஸ்தான். சில நேரம் பெற்றோர் சொல்றாங்கல்ல, இந்த பிள்ளைய பெற்றதுக்கு ஒரு பெரிய கனவோடு பிள்ளைகளை பெற்று, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பிள்ளைகளை பெற்று, பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இதெல்லாத்தையும் பிள்ளைகள் மேலே வைக்கும்போது அந்த பிள்ளைகள் நம்ம எதிர்பார்ப்புக்கும் நம்முடைய நம்பிக்கைக்கும் விரோதமாக இருக்கும்போது ஒரு பிள்ளையை பெற்றுட்டே நம்ம படுற பாடு. அவரும் பூமியில் மனிதர்களை அத்தனை பேரையும் படைச்சு கர்த்தர் சொல்கிறாரு, இதை உண்டாக்கினதற்காக நான் என்ன செய்கிறேன்? உண்டாக்கும்போது எப்படி எதிர்பார்ப்போடு, கனவுகளோடு, திட்டங்களோடு உண்டாக்கினாரோ அதே போல் உங்களையும் என்னை ரட்சிக்கும் பொழுதும் கனவுகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, திட்டங்களோடு தான் ரட்சித்திருக்கிறார். இப்போ என்னைக்காவது கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது, இந்த பிள்ளையை நான் ரட்சித்ததற்காக இந்த பிள்ளையை நாம் மீட்டு கொண்டதற்காக, இந்த பிள்ளையை நான் பேர் சொல்லி அழைத்ததற்காக ஐ எம் வெரி ஹாப்பி. என் மனசு சந்தோஷப்படுது, என் மனசு களி கூறுது. அப்படி அவருடைய வாய் சொல்லணும். ஏன்னா மிகப்பெரிய கனவுகளோடு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்றார், உனக்கு கனவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை அழைத்த, உன்னை ரட்சித்த கர்த்தருக்கு உன்னை குறித்த பெரிய கனவுகள் இருக்கிறது. உனக்கு ஒரு திட்டம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை அழைத்த கர்த்தருக்கு மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. மறந்துடாத. திரும்ப திரும்ப பாஸ்டர் சொல்றாரேன்னு நினைக்காத. திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்ல வைக்கிறார். நீ சாதாரணமான ஆள் கிடையாது. You are not an ordinary person.
10ஓட 11 அந்த உலகத்துல வாழ்ந்து மறைந்து 6 அடி குழிக்குள்ள போறதுக்கு you are not an ordinary person, you are an extraordinary person. இந்த உலகத்திலே நீ தனித்துவமான ஒரு மனுஷன், தனித்துவமான ஒரு மனுஷி. You are unique because Christ lives in you. காரணம் கிறிஸ்து உனக்குள்ளே வாழுகிறார். கர்த்தர் சொல்றார், மனுஷனை நான் உண்டாக்கினதற்காக நான் என்ன பண்றேன்? மனஸ்தாபப்படுறேன். என்ன பயங்கரமான வார்த்தை, என்ன பயங்கரமான வார்த்தை. ஆண்டவர்கிட்ட நான் சொல்றேன், என்னை ரட்சித்ததற்காக நீங்க ஒரு நாளும் மனஸ்தாபப்படக்கூடாது ஆண்டவரே. என்னை மீட்டு கொண்டதற்காக நீங்க ஒரு நாளும் மனஸ்தாபப்படக்கூடாது. என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றினதற்காக ஒரு நாளும் நீர் மனஸ்தாபப்படக்கூடாது. மனஸ்தாபப்பட்ட நான் நினைக்கிறேன் கர்த்தர் மனஸ்தாபப்பட மாட்டார். நம்மளை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை குறித்து மனஸ்தாபப்பற்றாமல் இருக்கணும் தான் ஆராதனை குறித்து, சபையை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, ஆவியானவரை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, ஒரு பாஸ்டரை கொடுத்து, போதனையை கொடுத்து, இத்தனையும் கொடுத்து 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 மாற்றி 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 அங்கங்கே தட்ட வேண்டிய இடத்துல தட்டி தட்டி, செதுக்க வேண்டிய இடத்துல செதுக்கி மாற்றம் எங்கே வரணுமோ அந்த இடத்துல மாற்றத்தை உண்டாக்கி இதெல்லாம் கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா, God has a great plan. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். பாருங்க, மனுஷனை உண்டாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு. திரும்ப அதே வார்த்தை. இவன் செஞ்ச பாவத்துக்கு கூட இருந்த மிருகம், பறவையெல்லாம் போச்சு. எல்லாத்தையும் அழிப்பேன்றார். ஒன்றும் இருக்கப்படாது. முழு பூமியை நான் வாரிக்கொண்டு போக போறேன். அப்போ எந்த அளவுக்கு இதுதான் யார் வாழ்ந்த காலம்? அங்கதான், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். நோவா வாழ்ந்த காலத்தினுடைய பின்னணி எப்படி இருக்குன்னு பாருங்க. பயங்கரமான இருள், பயங்கர பரலோகத்திலிருந்து பார்க்கிறார், ஒரே இருட்டு, பூமி முழுவதும் இருள், மனிதனுடைய உள்ளம் முழுவதும் இருள், மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் இருள். மேல இருந்து பார்க்கும்போது ஒரே இருள் கவ்வி கிடக்கிறது முழு பூமியை. அறியாமை என்கிற இருள், பாவம் என்கிற இருள், அந்தகாரம். அவ்வளவு இருள். ஏனோக்கு வாழ்ந்த நாட்கள் இருந்த இருளை விட பயங்கரமான இருள், காரிருள் என்று எழுதப்பட்டிருக்கு. காரிருள் அப்படின்னா thick darkness, அடர்த்தியான இருள், இருட்டு. பரலோகத்திலிருந்து கர்த்தர் பார்க்கிறார், கம்ப்ளீட்டா இருளா இருக்குது. அந்த இருளின் மத்தியில் ஒரு சின்ன மெழுகுவர்த்தி மாதிரி ஒரு சின்ன வெளிச்சம் பரலோகத்துக்கு தெரியுது. அந்த இருளின் மத்தியில் ஒரு சின்ன வெளிச்சம், a small light. That light was called Noah. அந்த வெளிச்சத்துக்கு பேர் தான் என்னது? நோவா. இன்னைக்கும் பரலோகத்திலிருந்து கர்த்தர் பார்க்கும்போது மதுரை முழுவதும் இருளா இருக்குது. அந்த இருளின் மத்தியில் அங்கங்க ஒரு சின்ன சின்ன வெளிச்சம், சின்ன சின்ன வெளிச்சம். அதான் நீங்க, அதான் நீங்க. உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியும். விமானத்தில் போனவங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ளைட்டில் போனீங்கன்னா, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி மேலே போய் நீங்கள் அந்த விண்டோ சைடு, அந்த கண்ணாடி பக்கத்தில் உட்காந்து கீழே பார்த்தீங்கன்னா கும்மிருட்டாக இருக்கும். அந்த சிட்டியை விட்டு தாண்டி போகும்போது பயங்கர இருட்டாக இருக்கும். ஆனால் அந்த இருட்டில் ஏதாவது ஒரு தோட்டத்தில் ஏதாவது ஒரு லைட் எரியும் பாருங்கள். ஏதாவது எங்கேயாவது காட்டுக்குள்ளே ஒரு தோட்டத்தில்
அந்த லைட்டு நல்லா தெரியும். ஏன்னா முழுசாக இருட்டாக இருக்கும்போது அந்த எரியிற அந்த சின்ன லைட்டு கூட மேலேருந்து பார்க்கும்போது தெரியும். நீங்கள் நானும் தான் இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். தென்றல் நகர் முழுவதும் இருட்டு, ஆனால் அதன் மத்தியில் ஒரு சின்ன ஒளியா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். உங்கள் தெருவே இருட்டாக இருக்குது, ஆனால் அந்த இருட்டுக்குள்ளே நீங்கள் தான் ஒளி. நீங்கள் தான் ஒளி. Do you know that? Do you know that? உன்னை கர்த்தர் ஒளியாக வச்சிருக்கிறான்னு உனக்கு தெரியுமா? நீங்கள் தான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த இருளின் நடுவிலே பிரகாசிக்கிற வெளிச்சமாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை இருட்டோட இருட்டா நீங்களும் கலந்துட்டீங்களா? ஹலோ, இருட்டோட இருட்டா கலந்துட்டீங்களா? இல்லை வித்தியாசமாக இருக்கிறீங்களா? ஏன்னா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன உண்டு? There is a difference. இருளுக்குள்ள இருக்கிறவன் செய்யற மாதிரி வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறவங்க செய்ய முடியாது. இருளின் தன்மை வேறு, வெளிச்சத்தின் தன்மை வேறு. அதனாலதான் ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். இருளில் இருக்கிற உன்னைய வெளிச்சமாக்குனதனுடைய நோக்கம் உன்னை அந்த இருளில் இருந்து வெவ்வேறாக பிரிக்கும்படி. அதனாலதான் பேதுரு சொன்னார், இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீங்கள் பிரிந்து செல்லுங்கள். வாசிப்போம், திருப்புங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வருவடைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க. வாக்குத்தத்தமானது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, உண்டாயிருக்கிறது. என்ன உண்டாயிருக்கிறது? வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறது. அதான் பாடணும், வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. வாக்குத்தத்தம் எனக்கு உண்டாயிருக்கிறது. அதை சொல்லிட்டு சொல்றாரு, என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி. இப்ப என்னங்க சொல்லுங்க? மாறுபாடுள்ள இந்த சந்ததியோடு ஒண்ணுமா இருக்காத. ஏன்னா அது இருள், நீ வெளிச்சம். அது இருள், நீ வெளிச்சம். இருளை விட்டு விலகு. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை. அப்பா, கர்த்தர் ரட்சிக்கிறது ஒண்ணு, நாமளே நம்மளை ரட்சித்துக்கிறணுமா? நிறைய பேரை கர்த்தர் ரட்சித்துட்டாரு, இன்னும் அவங்கள ரட்சிக்கலை. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகு. இருளோட இருளா நீ சேர்ந்துராத. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அறிந்து எப்படி நடந்து கொள்ளுங்கள்? வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா பூமி முழுவதும் இருளாய் கிடக்கிறது. இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, நான் தான் ஒளி. சொல்லுங்க சத்தமா. நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற தெருவில், நீங்க இருக்கிற ஏரியாவில் கர்த்தர் உங்களை ஒளியா வச்சிருக்கிறார். பரலோகம் உங்களை ஒளியா பார்க்கிறது. ஒளி இருளை விரட்டணுமே தவிர இருள் ஒளியை அப்படியே மங்க வைக்கக்கூடாது. நிறைய இருள், நிறைய ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிருது. இருள் அதை பற்றிக்கொள்ள விட்டுறோம் நம்ம. ஆனால் கர்த்தரும் பார்த்து 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 அப்படியே அதை அந்த மெழுகுவர்த்தியை, அந்த காற்று மெழுகுவர்த்தியை அணைச்சிராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? கையை வச்சு இப்படியே பிடிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் இப்படியே பிடிச்சி 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 வந்துடக்கூடாது, இருள் வந்துடக்கூடாது, காற்று அடிச்சிடக்கூடாது, இருள் இதை மூடிடக்கூடாதுன்னு பாதுகாத்து 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 ஒரு பாட்டை பாடி, ஒரு ஆராதனை நடத்தி, ஒரு வசனத்தை சொல்லி, ஒரு பிரசங்கத்தை கேட்டு, ஒரு போதனையை கேட்டு திரும்ப திரும்ப எப்படியாவது ஆண்டவர் சொல்றாரு, மங்கி எரிகிற திணிய நான் அணைக்க மாட்டேன், மங்கி எரிகிற திரியை நான் அணைக்க மாட்டேன். அநேகருடைய திரி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில். ஆவிக்குரிய உலகத்தில் அநேகருடைய திரி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. இருளோட இருளா சேர்ந்து, இருள் செய்கிற மாதிரியே செஞ்சு, ஜாதகம் பார்த்து, நல்ல நாள் பார்த்து, குறி கேட்டு, ஜோசியம் பார்த்து, உங்களை சொல்லலை, நான் எதை சொன்னாலும் உங்களை சொல்ல மாட்டேன். நீங்களாம் அப்படி செய்ய மாட்டீங்க. இந்த பிரசங்கத்தை நிறைய பேர் கேட்குறாங்க. உண்மையாகவே இந்த பிரசங்கத்தை யூடியூப்பில் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியணும். ஒருவேளை அப்படி யாராவது இங்கே இருந்தால் நீங்களும் திருந்திருங்க, மனம் திருந்துங்க. நல்ல நாள் பார்க்குறது, நல்ல நேரம் பார்க்குறது, இருள் 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 செய்கிறதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஜாதகம் பார்க்குறது இருள் பார்க்கக்கூடாது. இருளின் அந்தகாரம் நம்மளை பிடிக்க விடக்கூடாது. எல்லாரும் அப்படித்தானே பிரதர் பண்ணுறாங்க. எல்லாரும் பண்ணுறது வேற, நீ வேற. அது இருள், நீ வெளிச்சம், நீ ஒளி. நீ இருளிலே பிரகாசிக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது அங்கங்கே அந்த மதுரையில் ஒரு ஒளி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, ஒரு ஒளி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. யாருக்குள்ளெல்லாம் இயேசு வந்துட்டாரோ அதெல்லாம் ஒளியாய் எரிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய உனக்கே தெரியாது, நமக்கே தெரியாது, நமக்கே தெரியாது. ஆனால் நம்ம ஒளியாத்தான் இருக்கிறோம் என்கிறது பரலோகத்துக்கு தெரியும். பரலோகத்துக்கும் தெரியும், பாதாளத்துக்கும் தெரியும், ஆவி உலகத்துக்கு தெரியுன்றேன் நான். பிசாசுகள் உங்களை பார்க்கும் பொழுது அநேக வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே, இயேசு உள்ளே வந்துட்டாலே, பிசாசு அந்த ஆளை பார்க்கும்போது அந்த ஆளுடைய ஆவியில் பயங்கரமான லைட் எரியுமா, பிசாசுக்கு தெரியுமா. நானே அதை பார்த்துருக்கிறேன். பிசாசு பிடிச்ச ஆளுகளை கண்ணை திறந்து என்னை பாருன்னா பார்க்காது, கண்ணை முடிக்கிறோம். ஏன்னா நம்மளை அதை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. கண்ணு கூசும், கண்ணு கூசும். அப்படிப்பட்ட ஒளியை கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். நீ அப்படிப்பட்ட ஒளியா இருக்கிறாய். அந்தகாரத்தின் பிசாசுகள் நிறைந்த இந்த உலகத்தில், அந்தகாரம் நிறைந்த இந்த உலகத்தில், இருள் நிறைந்த உலகத்தில் நீதான் ஒளி, நீதான் ஒளி. பரலோகத்திலிருந்து பார்க்கிறார் தேவன், பார்க்கிறார் பூமி முழுவதும் இருள் சூழ்ந்து கிடக்கிறது. அந்த இருளின் மத்தியில் ஒரு சின்ன ஒளி, அந்த ஒளியை பிடிக்கிறார், அந்த ஒளியை பிடிக்கிறார். அந்த ஒளி எப்படி அதுக்குள்ளே வந்துச்சு, அந்த ஒளி எப்படி பிரகாசிச்சு, அந்த ஒளி எப்படி வெளிச்சம் கொடுத்தது அப்படின்னா,
ஏனோக்கை போல் அவங்க தாத்தா மாதிரியே இந்த நோவாவும் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒளி ஏற்றணும்னா ஒளியோடு ஐக்கியம் கொள்ளணும். ஒளியாக இருக்கிற, சேரக்கூடாத, ஒளியிலே வாசம் பண்ணுகிற அந்த தேவனோடு நம்ம ஆவி உறவாட உறவாட உறவாட, நம்முடைய உள்ளம் உறவாட உறவாட உறவாட, அது ஒளி ஏறிக்கிட்டே இருக்கும், ஒளி பிரகாசித்து கொண்டே இருக்கும். ஒளி எதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்? டெய்லி ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு டெய்லி பைபிள் வாசிங்க? எதுக்கு தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாங்க? எதுக்கு தவறாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? யாருக்கு லாபம்? எதுக்காக சொல்கிறோம்? இருள் நிறைந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அந்தகாரம் நிறைந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தேன்னா இருள் ஒன்னையும் கவி பிடிக்கும். அந்தகாரம் குடும்பத்தை பிடிச்சிடும். இப்ப தெரியாது. அதனாலதான் ஒளியேற்று, ஒளியேற்று, ஒளியோடு இணைந்து கொள், ஒளியோடு ஐக்கியமாக, ஒளியா இருக்கிற தேவனோடு உறவாடு. அவரோடு உறவாடி 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 உள்ள இருக்கிற தேவன் பத்த வச்சாரே, எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினி. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினி. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே. எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, நோவாவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆனா அவங்க வாழ்க்கை முறை வேற, நோவாவினுடைய வாழ்க்கை முறை வேற. நோவா ஒருத்தன்தான் தேவனோட சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். உங்க தெருவில் இருக்கிற எல்லாரும் வாழ்றாங்க, அவங்க வாழ்க்கை முறை வேற. அவங்களுக்கு தேவனையும் தெரியாது, இயேசுவையும் தெரியாது, வெளிச்சத்தையும் தெரியாது, ஒளியையும் தெரியாது. இருளுக்குள்ள நம்ம இருக்கிறோன்னு அவனுக்கு எதுவுமே தெரியாது. அதனால அவன் வாழ்க்கை முறையே வேற. நோவாவினுடைய வாழ்க்கை முறை வேற. ஒரு மனுஷன் தேவனை விசுவாசித்துட்டா அவன் வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. எல்லாரும் மாதிரி வாழ மாட்டான், எல்லாரும் மாதிரி வாழ மாட்டான், எல்லாரும் மாதிரி அவனால் வாழ முடியாது, எல்லாரும் மாதிரி அவனால் வாழ முடியாது. இவனுடைய அன்றாட வாழ்க்கை மாறுகிறது. அதனால தான் இந்த நாட்கள் அதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம சூழ்நிலைகளை மாற்றுகிற விசுவாசம், மலையை பெயர்க்கிற விசுவாசம், இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம், இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். ஆனால் நிறைய பேருக்கு மலை அப்படியே நிற்கிது. எவ்வளவோ பிரசங்கம் பண்ண பிறகு சூழ்நிலை மாறலை. ஏன் மாறலைன்னா இந்த விசுவாசம் வாழ்க்கையை தொடலை. வாழ்க்கையை தொடாம சூழ்நிலையை இந்த விசுவாசம் மாற்ற முடியாது. சீரியஸ். தேவனை விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கை முறை
ஹிஸ் லைஃப் ஸ்டைல். அவன் நேரத்தை எதுல செலவழிக்கிறான் அதுல இருந்து மாறணும். விசுவாசிக்கிறவன் அவிசுவாசம் உள்ளவனும், அவிசுவாசம் உள்ளவன் எதுல நேரத்தை செலவழிக்கிறான்? விசுவாசம் உள்ளவன் எதுல நேரத்தை செலவழிக்கிறான் அதிலேயே பெரிய மாற்றம் உண்டாகும். Where do you spend your time? உங்க நேரத்தை எதுல செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க நேரம் எதுல செலவு போயிட்டே இருக்குது? You must look into it. கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். நோவா எல்லார போல சாப்பிட்டான், தூங்கினான், எந்திரிச்சான். ஆனால் இவங்கிட்ட ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. இவன் மாத்திரம் காணப்படாத தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். He walked with God. Noah walked with God. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? I want to challenge you this morning. உங்களுக்கு இந்த சவாலை உங்கள் முன்னால் வைக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். எல்லா இருளுக்குள்ள இருக்கிறவங்கள போல தான் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? இருள் மண்டி தான் கிடக்கும். இருள் மண்டி தான் கிடக்கும். இருளோடு இருளா சேர்ந்துட்டீங்கன்னா இருள் மண்டி தான் கிடக்கும். வீட்டுக்குள்ள இருள் இருக்கும், குடும்பத்துக்குள்ள இருள் இருக்கும், வாழ்க்கைக்குள்ள இருள் இருக்கும், தொழிலில் இருள் இருக்கும், வியாபாரத்தில் இருள் இருக்கும். எல்லா பகுதியிலும் அந்தகாரத்தின் சக்திகள் பிடிச்சு இழுத்து உங்களை கீழே தள்ளுறதுக்கு அவன் முயற்சித்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவன் முயற்சி பண்ணுறான், அவனால் முடியல. ஏன்னா இவர் இங்கே கையை வச்சு என்ன பண்ணுறாரு, அப்படியே அணை போட்டுக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்காவது வந்துரு, இன்னைக்காவது வா, இன்னைக்காவது மனம் திரும்பு, இன்னைக்காவது என்னோடு உறவாடு, இன்னைக்காவது என்னோட சஞ்சரி, இன்னைக்காவது என் நேரத்தை என் வார்த்தையில் செலவழி, இன்னைக்காவது ஆராதிக்கிறதுல செலவழி. வந்து திரும்ப 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 again and again அந்த ஒளியோடு அந்த வெளிச்சத்தோடு ஒரு ஐக்கியத்தை வச்சுக்கோன்னு கர்த்தர் கூப்பிடுறார். மங்கி எரிகிற திரியை அணையாமல் இருக்கிறார். கிருபையின் நாட்களை தள்ளிடாதீங்க, போக்கடிச்சிடாதீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஏன்னா நீங்கள் வெளிச்சம், நீங்கள் இருள் இல்லை, நீங்கள் யாரு? வெளிச்சம். நோவா தேவனோட சஞ்சரிக்க காணப்படாத தேவனோடு சஞ்சரிக்க காணப்படாத எதிர்காலத்தை கொடுத்த ரகசியங்களை அந்த காணப்படாத தேவன் அந்த பூமியில் யாருக்குமே சொல்லாம இந்த நோவாவுக்கு மட்டும் தெரிவிக்கிறார். He is a special person. The one who walks with God is a special person. தேவனோடு நடக்கிற மனுஷன் பரலோகத்தை பொறுத்தளவில் விசேஷித்தவன். தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவன் அவனுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். தேவன் அவனோடு பேசுகிறார். சுத்தி இருந்தவெல்லாம் தற்காலத்தைக்காகவே வாழ்ந்தான். இன்னைக்கு சாப்பிடணும், இன்னைக்கு பொழுது போகணும், இன்னைக்கு என்டர்டைன் பண்ணணும், இன்னைக்கு நேரம் ஓடிடுச்சுன்னா போதும், இன்னைக்கு பொழுத ஓட்டிட்டா போதும், பொழுதுபோக்கு. இன்னைக்கு உலகத்தில் அதிகமான பணம் எதுக்கு செலவழிக்கப்படுகிறது தெரியுமா? பொழுதுபோக்குகள். ஏன்னா இவனுக்கு பொழுது என்ன செய்ய மாட்டேங்குது. பொழுதுபோக்கு. ஆகவே பிசாசு நல்லா அறிந்து பொழுதுபோக்குகளை எவ்வளவு ஏற்றணுமோ, எவ்வளவு உயர்த்தணுமோ, எவ்வளவு கண்டுபிடிக்கணுமோ கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு மீடியா எல்லாம் என்னதான்?
இன்னைக்கு பொழுது ஓடணும், இன்னைக்கு பொழுத ஓட்டணும், இன்னைக்கு பொழுத ஓட்டணும். இவனுக்கு எதிர்காலத்தை குறித்த எந்த அக்கறையும் இல்லை, எதிர்காலத்தை குறித்த எந்த பார்வையும் இல்லை, எதிர்காலத்தை குறித்த எந்த தரிசனமும் இல்லை. ஆனால் ஒரு ஒளியாய் இருக்கிறவன், தேவனோடு நடக்கிறவன், அவன் இன்றைக்காக வாழுகிறவன் அல்ல, இவனுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான எதிர்காலத்துக்காக இன்றைக்கு தன் நேரத்தை செலவழிக்கிறவன், எதிர்காலத்துக்காக தன்னுடைய நேரத்தை இன்றைக்கு முதலீடு செய்கிறவன். நேரத்தை செலவழிக்கிறோமா, நேரத்தை முதலீடு பண்ணுகிறோமா? Are we spending our time or are we investing our time? பணத்தை சம்பாதிக்கிறவர்கள் ஒன்று செலவழிக்கிறான், புத்தி இல்லாதவன், புத்தியுள்ளவன் இன்வெஸ்ட் பண்றான். புத்தி இல்லாதவன் செலவழிக்கிறான். வாங்க வேண்டியது, நேராக டாஸ்மாக் போக வேண்டியது, போட வேண்டியது, ஆட வேண்டியது, அப்புறம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழித்து உட்காந்து அழ வேண்டியது. ஏன்னா எதிர்காலத்துக்காக எதையும் இவன் சேர்த்து வைக்கலை, எதிர்காலத்துக்காக ஆயத்தப்படலை, எதிர்காலத்துக்காக எந்த பார்வையும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஆவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் கூட எதிர்காலத்தை குறித்த அக்கறை இல்லாமல் இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. எதிர்காலத்தை குறித்த அக்கறை, எதிர்காலத்தை குறித்த கரிசனை. நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து, அப்படின்னா என்ன? தற்காலத்தில் காணலைன்னா எதிர்காலத்தில் வரப்போகுது ஒரு மழை, எதிர்காலத்தில் வரப்போகுது ஒரு பெரிய வெள்ளம், எதிர்காலத்தில் வரப்போகிறது பயங்கரமான அழிவு. அதுக்கு இன்னைக்கு தன்னுடைய நேரத்தை முதலீடு பண்ண போகிறான். விசுவாசிக்கிறவன், தேவனை பற்றி பிடிக்கிறவன், எதிர்காலத்துக்காக தற்காலத்தை முதலீடு செய்கிறவன். அதான் அந்த 11 மறுபடியும் சொல்லுங்க. தற்காலத்திலே, தற்காலத்திலே நீங்க சொல்லாதீங்க, அங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்க. தற்காலத்திலே, தற்காலத்திலே நமக்கு தற்காலத்தில் எல்லாம் என்ன செய்யணும்? foolishness, இருள், அந்தகார மைண்ட் செட் தான் எல்லாம். இன்னைக்கு நாம் பார்க்கணும், இன்னைக்கு நாம் பார்க்கணும். இன்னைக்கு நீ பார்க்க முடியாத ஒன்று எதிர்காலத்தில் வரப்போகிறது. எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த உலகம் பயங்கரமான ஒரு பெரிய அழிவை எப்படி நோவாவின் காலத்தில் சந்தித்ததோ அதுபோல நம்முடைய இந்த வருங்காலத்திலும் சந்திக்க போகிறது. Do you know that? எந்த உணர்வும் இல்லை. நோவாவை தவிர அங்க இருந்த ஒருவருக்கும் எந்த உணர்வும் இல்லை. நோவாவும் சொல்லி பார்த்தான், பிரசங்கம் பண்ணி பார்த்தான், ஒருத்தன் காதுலையும் அது என்ன செய்யல, ஏறல. வந்துச்சு வெள்ளம், பிடிச்சு அடிச்சு. பாருங்க, நோவா அவனுடைய விசுவாசம் சாதாரணமானதல்ல, இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு ஒரு பெரிய மழை வருன்றாரு. இவன் சரித்திரத்தில் இதுவரைக்கும் எதையை பார்த்ததில்லை, அது வரைக்கும் மழையை பார்த்ததில்லை. எல்லாம் வெஜிடபிள், எல்லா செடி மரம் செடி கொடியெல்லாம் எப்படி வளர்ந்துச்சுன்னா பூமியிலேருந்தே பனி ஒரு மிஸ்ட் பூமிக்குள்ளேருந்து வந்து தான் எல்லாத்தையும் வளர வச்சதான். அது வரைக்கும் மழையே பார்த்ததில்லை. மழையே பார்க்காதவனுக்கு வெள்ளம் எப்படி பார்த்துருப்பான்? வெள்ளம் எப்படி பார்த்துருப்பான்?
இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது. நம்ம எல்லாம் பூமி அதிர்ச்சி எல்லாம் பார்த்தாச்சு. பஞ்சம், கொள்ளை நோய் நல்லாவே பார்த்தோம். எனக்கு என்னன்னா, இத்தனை பார்த்த பிறகும் உணர்வே இல்லைங்க. தேவனோடு சஞ்சரிக்கணுன்ற உணர்வே இல்லை. பழைய குருடி God wants to challenge you this morning. தேவன் உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் கேப்பர். இன்னைக்கு என்ன தேதி? 20 ஏப்ரல் 28 2024 10:10 என் மகனை அனுப்புனே, சொல்ல வச்சனே, உட்காந்து கேட்டையே, என்ன பண்ண? இன்னைக்கு ஒன்றும் பார்க்கல. இன்னைக்கு நீ பார்க்க மாட்ட. இன்னைக்கு நீ பார்க்கல. இப்படித்தான் இப்போ இதே மாதிரி தான் அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். மழையா போடா பைத்தியம், வெள்ளமா போடா லூசு, பேழையா போடா கிறுக்கு. நோவாவை பார்க்குறவெல்லாம் கிறுக்குனா தான் பார்த்தான். சுற்றி இருக்கிறவெல்லாம் நோவாவை பைத்தியமாக தான் பார்த்தான். அவன் அந்த பலகையை தூக்கிட்டு போகிறான், எடுத்து அடிக்கிறான், சுத்தியில் வச்சு அடிக்கிறான், ஆணியை வச்சு அடிக்கிறான், பேழையை செய்கிறான். போகிறவன் வர்றவெல்லாம் அவனை பார்த்து பரியாசம் பண்ணான். வெள்ளம் வந்துச்சு. சொன்ன மாதிரியே மழை, வெள்ளம். கூப்பாடு போடுறான், கத்துறான், சித்தப்பான்றான், பெரியப்பான்றான் ஒருத்தன். நோவா மாமா, நோவா தாத்தான்றான். நீங்க தானே தாத்தா, ஒன்று விட்ட தாத்தா. நோவாவும் இந்த மாதிரி தாத்தான்னு கூப்பிட்டா, மாமான்னு கூப்பிட்டா, பெரியப்பான்னு கூப்பிட்டா மனம் இறங்கிருவான்னு அவருக்கு தெரியும். யாருக்கு? கர்த்தருக்கு தெரியும். அதனால ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் உள்ளே போ, எல்லாம் உள்ளே போய் எல்லாரையும் உள்ளே அனுப்பிச்சிட்டு கதவை அடைச்சி பூட்டுனது இவர். இப்போ நோவா தாத்தா நினைச்சாலும் கிருபையின் நாட்களை போக்கடிக்காதே. பிரசங்கித்தாரே, வருஷக்கணக்காக பிரசங்கித்தாரே, வருஷக்கணக்காக பேசினாரே, தொண்டை தண்ணி வத்த பேசினாரே, சத்தம் போட்டால் தொண்டை பாழாகுதுன்னு சொல்லி ரொம்ப விலை கொடுத்து மைக்கு வாங்கி பேசினாரு. அடுத்த வாரம், இந்த வாரம் வந்துட்டு அடுத்த வாரமும் இதே நிலையில் வரக்கூடாது. 6 நாளும் தேவனோடு சஞ்சரிச்சுட்டு வரணும், தேவனோடு நடக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். அல்ல தட்டாதே, அசதியாக இருக்காதே, அசட்டை பண்ணாதே. ஏன்னா கர்த்தர் பல ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்த அவர் திட்டம் போட்டிருக்கிறார். எதிர்காலத்தை குறித்த பல காரியங்களை உன்னோடு பேச விரும்புகிறார். அவரோடு உறவாடுகிறவர்கள் தான், அவரோடு நடக்கிறவர்கள் தான் அதை கேட்க முடியும்.
எதிர்காலத்துக்காக ஆயத்தமாகணும். எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறதே, சிந்திக்கிறதே கிடையாது மக்கள். பிள்ளைகள் வச்சிருக்கிறீங்கன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் யோசிங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் ஜெபத்தை சேர்த்து வைங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபி. ஆவியானவர் நேற்று என்னை உணர்த்தினார். என் பிள்ளைகள் 2 பேர் வெளியூரில் இருக்கிறாங்க. ஒருத்தன் சென்னையில் இருக்கிறான், ஒருத்தன் பெங்களூரில் இருக்கிறான். போன புதுசில் அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்தானுங்க, இப்போ சுத்தமாக வரமாட்டேங்கிறாங்க. ஆவியானவர் உணர்த்தினார், விடாத. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த இதில் ஜூமில் போட்டு ஃபேமிலியாக ஜோம் பண்ணு. வாரத்துக்கு ஒரு நாளாவது எல்லாம் ஃபேமிலியாக ஜோம் பண்ணுன்னு கர்த்தர் உணர்த்தினார். நேற்று பேசினார். இந்த வாரத்திலேருந்து ஜோம் பண்ண போகிறோம். வாரத்துக்கு ஒரு நாள் பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து ஜெபி. எத்தனை பெற்றோர் ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. வாரத்தில் ஒரு நாள் பிள்ளைகளுக்காகவே உபவாசம் இருக்கும். ஏன்னா இருள் மண்டி கிடக்கிறது. இருள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆயத்தப்படு. ஜெபம் பாருங்க, விதைக்கிறவன் தற்காலத்தில் ஒன்றையும் பார்க்க மாட்டான். ஹலோ, ஒரு விதையை விதைக்கிறவன் தற்காலத்தில் ஒன்றையும் பார்க்க மாட்டான். அவன் தற்காலத்தில் பார்க்க மாட்டோன்னு தெரிஞ்சு தான் விதைக்கிறான். விதைச்சோடனே எதுவும் வராதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் விதைக்கிறதே எதுக்காக விதைக்கிறான் தெரியுமா? எதிர்காலத்துக்காக விதைக்கிறான். அவன் விதைக்கிறதே எதிர்காலத்துக்காக விதைக்கிறான். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் பண்ணுற ஜெபம் ஒரு விதை. இன்னைக்கு நீங்கள் பண்ணுற வேத வாசிப்பு ஒரு விதை. இன்னைக்கு நீங்கள் பண்ணுற ஒரு தியானம் ஒரு விதை. இன்னைக்கு நீங்கள் பண்ணுற ஒரு உபவாசம் ஒரு விதை. இன்னைக்கு தெரியாது, எதிர்காலத்தில் அதனுடைய பலனை நீ கட்டாயம் காண்பாய். கட்டாயம் காண்பாய். இன்னைக்கு நீ நேரத்தை எதில் முதலீடு செய்கிறாய்? பேழையை உண்டாக்குறதுல முதலீடு செய்யறியா? பேழையை உண்டாக்குறியா? நீ குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டாக்குகிறாயா? எல்லாரும் ஜாலியா இருக்கிறான். எல்லாரும் அவன் ஜாலியா இருக்கிறான். ஆனா நோவா மட்டும் ஜாலியா இருக்க முடியல. கர்த்தர் விடல. எல்லாரும் போல இவன் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. இவன் பேழையை உண்டாக்கி ஆகணும். இன்னைக்கு இவன் பேழையை உண்டாக்கினான்னா இன்னும் 120 வருஷம் கழிச்சு வெள்ளம் வரும் பொழுது அந்த வெள்ள நேரத்திலே தானும் தன் குடும்பமும் அந்த பேழைக்குள்ள உட்கார்ந்து அவர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து இன்னைக்கு பார்க்கணும். இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நீ வார்த்தையை அறிக்கையிட்டேனா 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த வார்த்தையில நீ என்ன அறிக்கையிட்டையோ அதை உன் வாழ்க்கையில நீ அறுப்பாய். இன்னைக்கு அறிக்கையிடுவது என்பது நீ விதைக்கிற விதை. அறிக்கையிட்டேன், ஒன்றும் வரல, உடனே ஒன்றும் வராது. இன்னைக்கு அறிக்கையிடு, நாளைக்கு அறிக்கையிடு, டெய்லி அறிக்கையிடு. You are sowing a seed for your future. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக இன்னைக்கு விதை, இன்னைக்கு ஜெபி, இன்னைக்கு உபவாசம் இரு. தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து விசுவாசிக்கிறவன் தற்காலத்தில் பார்க்கணும்னு நினைக்க மாட்டான். He is living for the future. அவன் எதிர்காலத்துக்காக வாழுகிறவன், தூர பார்வையோடு வாழுகிறவன், தரிசனத்தோடு வாழுகிறவன். I want to challenge you this morning. என்ன தரிசனத்தோடு நீ வாழுகிறாய்? என்ன தரிசனம் உனக்கு இருக்கு? உன் குடும்பத்தை குறித்து என்ன தரிசனம் இருக்கிறது? உன் எதிர்காலத்தை குறித்து என்ன தரிசனம் இருக்கிறது? இருளுக்குள் இருக்கிறவன் சொல்றான், வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம், புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம். அவனுக்கு எதுவும் இல்லை. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு நல்லா ருசியா சாப்பிட்டு, இன்னைக்கு நல்லா பொழுத போய்கிட்டு, இன்னைக்கு நல்லா ஜாலியாக ஒரு படத்தை பார்த்தோமா,
ஒரு சீரியலை பார்த்தோமா, நல்லா சாப்பிட்டோமா, தூங்கினோமா, எந்திரிச்சோமா, இப்படியே காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிற இருள் நிறைந்த உலகத்துக்குள்ள அதன் மத்தியில் நீ ஒரு சின்ன வெளிச்சமாய் கற்றவனை வச்சிருக்கிறார். யூ ஆர் அ டிஃபரண்ட் பர்சன். யூ ஆர் அ டிஃபரண்ட் பர்சன். ஆவியானவர் உன்னை சேலஞ்ச் பண்ணும்படி விரும்புகிறார். இந்த கால நேரத்தில் உனக்கு ஒரு சவால் கொடுக்கும்படி விரும்புகிறார். அன்றைக்கு ஒரு நோவா என்னோடு நடக்கிறதுக்கு இருந்தான். உன் தெருவில் நான் நடக்கிறதுக்கு, கூட சேர்ந்து நடக்கிறதுக்கு, என்னோட நடக்கிறதுக்கு ஒரு ஆளை நான் தேடுறேன். நீ வர்றையா? நீ என் கூட வர்றையா? தேடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய உள்ளம். ஏன்னா எதிர்காலத்தில் நடக்க போகிற சில காரியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அதனால தான் வேதம் சொல்கிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வாசிப்போம். வாசித்து சீக்கிரம் முடிக்கலாம். எபிரேயர் 11:7, விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, பாருங்க விசுவாசம் எப்படி ஒரு மனுஷனை நடத்திட்டு போகுது பாருங்க. விசுவாசம் அவனை தேவனோடு உறவாட வச்சுச்சு. தேவனோடு உறவாடினதுனால எதிர்காலத்தை குறித்த தேவ எச்சரிப்பை அவன் பெற்றான். அந்த தேவ எச்சரிப்பை பெற்றதுனால அவன் என்ன ஆனானா? சத்தமா சொல்லுங்க. பயபக்தி உள்ளவன். இதெல்லாம் எங்க ரூட்? எங்க இதெல்லாம் ஆரம்பிச்சது? எங்க? விசுவாசம். விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை இப்படி மாத்தலனா விசுவாசம் இல்லை. நானும் தான் விசுவாசிக்கிறேன், நானும் தான் சர்ச்சுக்கு வர்றேன் சொல்லாத. இந்த மாதிரி வாழ்க்கை மாறலைன்னா நானும் தான் சர்ச்சுக்கு வரேன், நானும் தான் விசுவாசிக்கிறேன்னு வாயை திறந்து என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. விசுவாசிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும். கட்டாயம் உண்டாகும். பயபக்தி உள்ளவனாகி என்ன பண்ணானா? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. பயபக்தி உள்ளவனானா என்ன அர்த்தம்? பயபக்தினா நம்ம நினைக்கிற மாதிரி சில நேர் முழங்கால நிற்கிறாங்க, என்ன பக்திங்க? அது இல்லை பக்தி. சிலர் வந்து இப்படி ரோட்டில் நடந்து போவாங்க, நான் இங்கே நிற்பேன், இப்படி நடந்து போவாங்க. இது எப்படியோ சர்ச்சுன்னு நிறைய பேர் தெரியுதா? இது சர்ச்சை தாண்டி போகும்போதே படார்னு டக்கு டக்கு டக்கு. என்னவா? பக்தி. அதான் அவங்கள பொறுத்தளவில் என்னது? பக்தி. இன்னும் பக்தி கொஞ்சம் முத்திருச்சுன்னா கோயிலே போய் அப்படியே உட்காந்துருவேன் பிரதர். கோயிலே கெதின்னு அப்படியே துண்டை விரித்து அப்படியே சமணங்கால் போட்டு அப்படியே தியானம். ஐயாவுக்கு என்ன வந்துருச்சு? பக்தி முத்தி. இந்த பக்தியை போடலை இங்கே. இந்த மாதிரி பக்தியை போடலை. சிலருக்கு லைட்டை பார்த்த உடனே பக்தி வந்துடும். லைட்டை போட்ட உடனே, சாயங்காலத்தில் லைட்டை போட்ட உடனே டப்பு 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 டப்பு. என்ன லைட்டு? ஆடாடாடாடாடா. இந்த மாதிரி பழக்கங்களை எல்லாம் தூக்கி போட்டுருங்க. இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா யாருக்கோ இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். பயபக்தி உள்ளவனாகினா என்ன அர்த்தம் தெரியுமா? கீழ்ப்படிந்தவனாகி. காணப்படாத தேவன் காணப்படாத ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறாரு. அதுக்கு இவன் என்ன ஆகிறான்? கீழ்ப்படி. அதுக்கு கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படுகிறதுனா சாதாரண கீழ்ப்படுதல் இல்லைங்க. இது வரைக்கும் மழையை பார்த்ததில்லை, வெள்ளத்தை பார்த்ததில்லை, பேழையும் என்ன செஞ்சதில்லை. பேழைன்னா சாதாரண பேழை இல்லை, தெரியுமா உங்களுக்கு? அவன் கட்டின பேழையினுடைய நீளம் 450 அடி. எத்தனை அடி? உங்கள் வீடு மொத்தமே 15 அடி, 20 அடி, 30 அடி, இவ்வளோதான்.
ஆனால் அவன் கட்டின பேழையினுடைய நீளம் எவ்வளவு? 450 அடி. ஜெயவிலாசிலேருந்து அந்த இப்படியே இந்த ரோடு அந்த 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 கடைசி வரைக்கும், அது வரைக்கும் பேழை 450 அடிக்கு கட்டினான். நீளம் 450 அடி, அகலம் 75 அடி, உயரம் 45 அடி. ஆச்சரியமாக இருக்கு. இத்தனை இன்னைக்கு மிஷன்ஸு டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துருக்குல்ல. இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன்ருக்கு. என்னை விட்டுருங்கப்பா, வேறு யார்ட்டையாவது சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அந்த ப்ராஜெக்ட் என்பது மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அவன் அந்த காலத்தில் அந்த ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்தான். வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை என்பது கீழ்ப்படிதல் நிறைந்த வாழ்க்கை. மனம் திரும்புன்னு கர்த்தர் சொல்லும் பொழுது மனம் திரும்பு, கேள்வி கேட்காம மனம் திரும்பு. ஞானசான எடுன்னு கர்த்தர் சொல்லும் பொழுது ஞானசான எடு. அபிஷேகம் பெறு. அதான் இந்த உலகத்தில் நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் உனக்கு வேணும்னு கர்த்தர் சொன்னார்னா தாகமாக இருந்து வாஞ்சையாக இருந்து அதை கேட்டு கீழ்ப்படிந்து பெற்றுக்கள். சபைக்கு வான் கர்த்தர் சொன்னா கீழ்ப்படி. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட நேரம் செலவழின்னு சொன்னா கீழ்ப்படி. தசமபாகம் சொல்லும் பொழுது கீழ்ப்படி. கர்த்தர் என்ன சொல்றாரோ கீழ்ப்படி. கீழ்ப்படி. விசுவாசிக்கிறான்னா கட்டாயம் கீழ்ப்படிவான். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இரட்டை பிள்ளைகள். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இரட்டை பிள்ளைகள். அதுபோல அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் இரட்டை பிள்ளைகள். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். விசுவாசிக்கிறவர்கள் கட்டாயம் கீழ்ப்படிவார்கள். அவிசுவாசமாக இருக்கிறவர்கள் கட்டாயம் கீழ்ப்படிய மாட்டார்கள். கட்டாயம் கீழ்ப்படிய மாட்டார்கள். இவைகளெல்லாம் வேதத்தினுடைய உண்மை. உங்களுக்கு தெரியலன்னா வேணா நான் உதாரணத்துக்கு வாசித்தரேன் சீக்கிரம். எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 18. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா. இப்ப அடுத்த வசனம். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று. என்னுடைய இளைப்பாறுதல்ல யார் பிரவேசிக்கல, யார் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா. அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு? அப்ப அவர்கள் ஏன் கீழ்ப்படியல? அவிசுவாசம் உள்ள இருந்ததுனால கீழ்ப்படியல. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், தேவனை அறிந்திருக்கலாம், சர்ச்சுக்கு வரலாம், ஆனாலும் இன்னும் உள்ளத்துக்குள்ள லேசா அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அது கீழ்ப்படிய விடாது. கீழ்ப்படிய விடாது, சரண்டர் பண்ண விடாது. விசுவாசிக்கிறவன் கட்டாயம் கீழ்ப்படிவான். விசுவாசிக்கிறவர்கள் கட்டாயம் கீழ்ப்படிவார்கள். அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் ஒன்றை ஒன்று சம்பந்தப்பட்டது. ரெண்டு ரெட்டப்பிள்ளை மாதிரி. அது மாதிரி விசுவாசம் கீழ்ப்படிதலும் இரட்டை பிள்ளைகள். விசுவாசத்தா கட்டாயம் அவர்கள் என்ன செய்வார்கள்? கீழ்ப்படிவார்கள். கீழ்ப்படிஞ்சிட்டாங்கன்னா இளைப்பாறுதலுக்குள்ளே கட்டாயம் பிரவேசிப்பார்கள். இளைப்பாறுதல்னா பரலோகத்தை பேசலை நான். இந்த உலகத்திலே கர்த்தர் உனக்கென்று இளைப்பாறுதலை வச்சிருக்கிறார். இளைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஆத்மாவே, மனதில் இளைப்பாறுதல் இல்லை, உள்ளத்தில் இளைப்பாறுதல் இல்லை, சஞ்சலம், தவிப்பு, தடுமாற்றம், குழப்பம்,
கன்ஃபியூஷன். ஒரே கன்ஃபியூஷன் அடைந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னோட தான் பேசுகிறார். திரும்ப 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 கர்த்தர் உன்னோட பேசி நீ கீழ்ப்படிய வேண்டிய காரியத்துக்கு இன்னும் கீழ்ப்படியாமல் நீ நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி தள்ளி கொண்டு உன்னுடைய அவிசுவாசம் உன்னை கீழ்ப்படிய விடாமல் ஆக்கிக்கிட்டே இருந்தால் குழப்பத்துக்கு மேலே குழப்பம், கன்ஃபியூஷனுக்கு மேலே கன்ஃபியூஷன், இருளுக்கு மேலே இருள், அந்தகாரத்துக்கு மேலே அந்தகாரம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒளியிலிருந்து இருளில் கால் வச்சு உள்ளே நடந்து போய்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தர் அழைச்சதனுடைய நோக்கம் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் ஒளி பிரகாசித்து மங்கி எறிகிற திரி இன்னும் அணையாம அதை இன்னும் நல்லா எரிய விட்டு இருளுக்குள் இருக்கிற மக்களை விழித்து இந்த ஒளிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஒளியை பார்க்க பார்க்க இருளும் இருளுக்குள் இருக்கிறவர்களும் இந்த ஒளிக்குள்ள வரணும். 4 பேருக்காவது ஒளியை காண்பிக்கணும், 4 பேருக்காவது இந்த வெளிச்சத்தை காண்பிக்கணும். இருளுக்குள்ள கிடந்து நித்திய இருளுக்குள்ள அவர்கள் போறதுக்கு முன்னால, எப்படியாவது அந்த நித்திய இருளுக்குள்ள போறதுக்கு முன்னால அவர்கள் இழுக்கப்பட்டு இந்த நித்திய வெளிச்சத்துக்கு பங்காளிகளாய் அவர்கள் மாற வேண்டும், அவர்களை மாற்ற வேண்டும். கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். முதலாவது கீழ்ப்படிந்தவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். எதையாவது உண்டு பண்றீங்களா? முடிக்கிறேன், நேராச்சு. நீங்க ஏதாவது பேழையை உண்டு பண்றீங்களா? பேழைன்னா இன்னைக்கே போய் வாங்கிடுறோம் பிரதர். என்ன பலகை வாங்கணும், எந்த மரத்தில் செய்யணும், அதை சொல்லலை நான். பேழையை உண்டு பண்ணுறதுனா உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்கிறீங்களா? உங்கள் உறவினர்கள் ரட்சிக்கப்படுறதுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்கிறீங்களா? உங்கள் குடும்பம் காக்கப்படணுமே, இந்த நித்திய அக்கினியிலிருந்து நித்திய நரகத்திலிருந்து காக்கப்படணுமே, நித்திய அழிவிலிருந்து காக்கப்படணுமே. God wants to challenge you. இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டே போகக்கூடாது. இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போயிட்டு ஏதோ சர்ச்சை அட்டன் பண்ணிவிட்டு சபைக்கு போனாங்க வந்தாங்க, இப்படியே காலத்தை ஓட்டக்கூடாது. ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படணும். நீ இருள் அல்ல, நீ ஒரு ஒளி. உன் தெருவில் நீ தான் ஒளி. ஐ டோன்ட் நோ உங்கள் தெருவில் எத்தனை குடும்பம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வீடு இருக்குதுன்னு தெரியாது. குடும்பம் அந்த தெரு முழுவதும் இருள். மேலேருந்து கர்த்தர் பார்க்குறார், அந்த தெருவே இருட்டாக இருக்கு. இருட்டாக இருக்கிற அந்த தெருவில் ஒரே ஒரு வெளிச்சம், நீ மட்டும்தான் இருக்கிற, நீ மட்டும்தான் இருக்கிற. அதுவும் இப்போ மங்கி மங்கி லேசாக மங்கிக்கிட்டே போகுது. ஏன் மங்குதுன்னா நல்லா எரிய விடலை, எரிய விடணும்ல. அந்த காலத்தில் அந்த விறகு அடுப்பை வச்சு அது எரியணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்கள் அம்மா உட்காந்து அந்த ஃபுன்னு ஊதுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா எண்ணெயை விட்டு விட்டு போயிடுவாங்க. என் கையில் அதை கொடுத்து ஊதுறா, நானும் ஊதியிருக்கேன். எரியாது, ஊதணும். சின்ன வயசுலேயே ஊதுனேன். அன்னைக்கே ஆண்டவரே ப்ராக்டிஸ் கொடுத்தாரு என்னமோ தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் ஊதிக்கிட்டே இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஊதுனேன். சில கங்கு எரியுது, அதையும் பார்க்குறேன். சில கங்கு எரியுது, ஊத ஊத எரியுது. சில கங்கு என்ன ஊதுனாலும் எரிய மாட்டேங்குது. ஏன்னா அது 6 நாளும் போய் மழையில் நனைஞ்சிட்டு வருது.
6 நாளும் தண்ணி, பச்சை தண்ணியில் அப்படியே மூழ்கி எந்திரிச்சிட்டிங்க. வருதா? என்னத்தை பற்ற வை. இங்கே இருக்கிற யாரையும் சொல்லலைங்க, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறாதீங்க. இங்கே இருக்கிற யாரையும் சொல்லலை, நான் பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன ஊதுனாலும் அது மாதிரி ஊதுங்க பாஸ்டர். உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஊதுறீங்க, ஊதிட்டு போங்க. சில கங்கு லைட்டாக ஊதுனோடனே கப்புன்னு பட்டி பிடிக்குது. பார்க்குறேன், நான் விளையாட்டுக்களை பார்க்குறேன். அந்த மாதிரி எல்லாம் பட்டி பிடிக்கணும். அப்படியே ஒரு கங்கு எரியணும், அனல் எரியணும், உள்ள எரியணும், இருதயம் எரியணும், கர்த்தருக்காக எரியணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். கர்த்தரும் கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர். இப்படிப்பட்ட ஊழியர்களை கொண்டு வந்து அப்பப்போ ஊத வைக்கிறார். ஊதி 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 ஊதி. நீங்கள் ஒரு 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 பாட்டை எடுத்து வீட்டில் பாடினா கூட உள்ள கப்புன்னு பிடிக்கும். பாடி பாருங்க. ஒரு நல்ல பாட்டை பாடுங்க. பாட்டை பாடினோடனே உள்ளே ஒரு கப்புன்னு பிடிச்சிக்கிறோம். ஒரு மாதிரி சோர்வு வர்ற மாதிரி இருந்தால் டக்குன்னு ஒரு மெசேஜ் எடுத்து கேளுங்க, கப்புன்னு பிடிக்கும். இப்படி தான் நாங்களாம் எரிய வைக்கணும். எங்களுக்கும் நாங்கள் ஒன்றும் அங்கேருந்து இங்கே வரல. நாங்களும் இருள், சுற்றி இருள் தானே இருக்குது, சுற்றி இருட்டாக தானே இருக்குது. அந்த இருள் அப்பப்போ பிடிக்க தான் பார்க்குது, அப்பப்போ அணைக்க தான் பார்க்குது. இன்னும் சொல்லப்போனால் உங்களை விட எங்களை ரொம்ப வேகமாக ஏன்னா எங்களை அணைச்சிட்டா ஒரு கூட்டத்தை அணைச்சிடலாம்ல. அதனால எங்களை அணைக்கிறதுக்கு தான் பிசாசு தீவிரப்படுவான். நாங்கள் விட மாட்டோம். அப்படி லேசாக சோர்வு வரும் பொழுது, லேசாக ஒரு மடி வரும் பொழுது, லேசாக ஒரு மாதிரி இருக்கும் பொழுது உடனே வார்த்தையை கேட்போம், வசனத்தை கேட்போம், வார்த்தையை படிப்போம், வார்த்தையை அறிக்கையிடுவோம். கப்பு 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 கப்புன்னு அப்படி லேசாக மங்கின மாதிரி இருக்கும். டபால்னு பற்றி பிடிச்சு எரிய ஆரம்பிக்கும் உள்ள. அப்படி உள்ள எரிய வச்சுதான் இங்க ஊதுறது. இதுவே அணைஞ்சு போய் ஊதுனா என்னத்துக்கு ஆகிறது? ஒன்னும் எரியாது. ஒரு பாட்டை பாடுங்க, ஒரு ஆராதனை பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை பாடுங்க. யாரோ ஒரு பிரதர், யாரோ ஒருத்தர் ஃப்ரீயா இருந்தா வாங்க பிரதர் 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம்னு கூப்பிடுங்க. 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு கட்டை இன்னொரு கட்டையோட சேரும் போது அது இன்னும் கொஞ்சம் பத்திக்கிறோம். ஹலோ, அதுக்கு தான் சேரணும், அதுக்கு தான் கூடணும், ஒருத்தர் கூடணும். அப்படித்தான் ஐக்கியப்பட்டார்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் வீடுகள் தோறும் கூடி கர்த்தரை ஆராய்ச்சாங்க. ஏன்னா எரியணும். உள்ள கர்த்தர் பட்ட வச்சது எரியணும். நிறைய பேர் குளிர்ந்து போய் உட்கார்ந்து இருக்குது, உலர்ந்து போய் உட்கார்ந்து இருக்குது. கர்த்தர் சொல்றார், உலர்ந்து போயிடாத. ஏன்னா நீ ஒளி வீசணும். உன் தெருவுக்கு நீ ஒளி வீசணும். உன் உறவினர்களுக்கு நீ தான் வெளிச்சம். நீ உன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு நீ தான் வெளிச்சம். உன்னுடைய நண்பர்களுக்கு நீ தான் வெளிச்சம். அப்படி நீ இருப்பேன்னா உனக்குள்ள ஒரு ஒளியை நான் வச்சிருக்கிறேன். உன் விளக்க நான் எரிய வச்சிருக்கிறேன். அணைஞ்சு போயிருந்த விளக்க நான் எரிய வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. யாரையாவது கூப்பிட்டு வாங்க ஜெபம் பண்ணுவோம். என்னைக்காவது கூப்பிட்டுருக்கீங்களா? இத்தனை வருஷம் ஆச்சு இல்லை? யாரையாவது என்னைக்காவது யாராவது கூப்பிடணும், யாராவது சொல்லணும், சர்ச்சில் சொல்லணும், இன்னைக்கு வந்துருங்க எல்லாரும், கான்ஃபரன்ஸ் கால், வாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணும் அப்படின்னா வர்றேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர் வாங்க அப்படின்னா வர்றேன். அப்படின்னாலும் சிலர் நிறைய பேர் வர்றதில்லை, இப்போ வர முடியறதில்லை, அதை விட்டுருவோம். பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாரா? சர்ச்சில் சொன்னாங்களா? என்னத்தை சொல்றது? இந்த மாதிரிலாம் நம்ம இல்லாதனால தான் வாழ்க்கையில் அப்படியே மங்கி 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 சூழ்நிலை. ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது பலவிதமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகள், நெருக்கங்கள், அழுத்தங்கள், தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். அது வர்றதனுடைய நோக்கம் எல்லாம் உள்ள எரியறத எப்படியாவது அணைச்சல்,
எப்படியாவது அணைச்சேன். உடனே யாருக்காவது கால் பண்ணணும், சோர்வா இருக்கு, வாங்க ஜெபம் பண்ணும். பார்க்குறேன் இந்த வாரத்தில் அப்படி யாருக்காவது நடக்குதான்னு பார்ப்போம். அடிக்கடி ஜெபம் பண்ணணும். அந்த காலத்திலலாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பிரச்சனை, அந்த காலத்தில் ஜெபமும் பண்ணுவாங்க. ஜெபம்ன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு அந்த ஜெபத்துக்கு பேரே பொரணி ஜெபம். ஜெபத்துக்கு பேரே என்னது? பொரணி. அந்த காலத்தில் அதனாலேயே இதெல்லாம் வேண்டாம்ப்பான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் இப்போ நீங்கள்லாம் நல்ல முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள். உங்கள் வாயில் பொரணி வராது, வரக்கூடாது. அது என்னமோ தெரியல, நம்ம தமிழ் ஆளுகளுக்கு 2 பேர் சேர்ந்துட்டா 3வது ஆளை பற்றி பேசணும். அப்படி பேசினால்தான் அது அந்த மீட்டிங், அந்த 2 பேர் மீட் பண்ணதனுடைய ஒரு நிறைவு, அது ஒரு மகிழ்ச்சி. மணந்தன் 2 பேரும் சேர்ந்து பார்த்த உடனே முழங்கால் நிற்கணும். முழங்கால் விட்டு எந்திரிச்சோடனே வீட்டுக்கு போயிடணும். காப்பி குடிக்கலாமா? குடிக்காத. காப்பி குடித்தாலே கெட்டு நீ 2 பேரும் சேர்ந்து காப்பி குடிக்கிறோம்ன்ற பேரில் காப்பி குடிக்கும்போது எதையோ பேசாமல் இருக்க முடியாதுல்ல, பேச்ச ஆரம்பி செய்யாதன்றேன். காப்பி வேண்டாம், ஜபத்தை மட்டும் பண்ணு, அக்கினியை வாங்கு, போயிடு வீட்டுக்கு. ஜபம் பண்ணுங்கள், சேர்ந்து ஜபம் பண்ணுங்கள். ஏன்னா ஒருவருக்குள்ள இருக்கிற அக்கினி உன்னை பற்றி பிடிக்கும், அவருக்குள்ள இருக்கிற அக்கினி உன்னைய பற்றி பிடிக்கும். 2 பேரையும் அப்படியே அக்கினி 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 அக்கினி. இந்த 2 பேரும் போய் இன்னொரு 2 பேரை சேர்ந்து அவங்களோட பண்ணும்போது இந்த அக்கினி அவங்கள பிடிக்கும். எழுப்பி நிற்போம், கண்களை மூடுவோம்.